Welcome viewers. So today I thought like I'll do something different. Like instead of going deep into Java, I thought like let's take something in the context of distributed systems. This paper it's basically related to Zookeeper. So let's take this. So this is a short overview of a totally ordered broadcast protocol used by Zookeeper called ZAP. So the first thing whenever I come across the word broadcast, it means that there are multiple systems, system B, and then let me call this a system C. So the prerequisite is that system A, B, and C are following Z, and then Z is basically going to broadcast uh, something to A, B, and C. So that is what I'm assuming when we say broadcast. And when I read the word totally ordered, so that means there is something called partially ordered, and the condition வந்து apply பண்ண முடியும். ஓகேங்களா? So I guess basically this is broadcasting some messages to these A, B, and C. Mm, it will be totally ordered. So first ஒரு மெசேஜ் வரும், செகண்ட் ஒரு மெசேஜ் வரும், தேர்ட் ஒரு மெசேஜ் வரும், ஃபோர்த் ஒரு மெசேஜ் வரும், ஃபிஃப்த் ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது வந்துட்டு அன்ஆர்டர்டாக இருக்காது ஆக்சுவலாக. லைக் பேசிக்லி இவன் வந்துட்டு இஃப் இட்ஸ் ட்ரைங் டு சென்ட் 5 மெசேஜஸ், ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் தட் தேர்ட் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும். அந்த மாதிரி சான்ஸே இல்லை அப்படின்னு தட்ஸ் வாட் தே சேயிங் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ். டோட்டலி அதுக்கு வந்து கோஆர்டினேஷன் டாஸ்க்ஸ்லாம் பண்ணணும். ஸோ இப்போ இதே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஏபிஎன்சி பார்த்தீங்கன்னா தே நீட் டு கோஆர்டினேட் அமாங்ஸ் தெம் செல்ஸ். ஸோ இதே கான்செப்ட் நம்ம இங்கே எடுத்தோம்னா லீடர் எலெக்ஷன். ஸோ இந்த ஏபிஎன்சி எடுத்தோன்னா யார் லீடராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எலெக்ஷன் பண்ணணும். தட்ஸ் வாட் ஐம் அஸ்யூமிங். தென் செகண்ட் இஸ் ஸ்டேட்டஸ் ப்ராபகேஷன். ஸோ ஸ்டேட்டஸ் ப்ராபகேஷன்னா இப்போ ஏபிசி இருக்கு, 3 இது இருக்கு, 3 சிஸ்டம்ஸ் இருக்கு, 3 நோட்ஸ் இருக்கு. Status propagation, probably A is going down, so maybe it's telling the status to B and C. Implements a hierarchical space of data nodes called Z nodes that clients use to implement their coordination tasks. Okay, so hierarchical space of data nodes na Z nodes. This, at least what I believe is இப்போ நம்ம விண்டோஸ்ல இந்த ஃபைல் சிஸ்டம் கான்செப்ட்ல நோட்ஸ் that clients use to implement their coordination tasks. ஸோ அப்படின்னா இப்போ சிஸ்டம் A, B and C இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு hierarchical space ஆஃப் தீஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் வாட் தே சே. ஸோ இப்போ இந்த ஜெட் நோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷேர் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து லாக் அப்படின்னா வந்து இப்போ சிஸ்டம் ஏபிசி இருக்குன்னா ஏபி அண்ட் சி வந்துட்டு இட் ஆக்சுவலி ஷேர்ஸ் த டேட்டா. அப்புறம் வெயிட் ஃப்ரீ. ஸோ பேசிக்லி வெயிட்டிங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் ஸ்டில் ஷேர் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் கேரண்டிஸ் ஆன் த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஓவர் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த சொன்ன மாதிரி டோட்டலி ஆர்டர் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபோல்டர் இல்லை சப் ஃபோல்டர் இந்த ஃபைலில் வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வந்து சிஸ்டம் ஏ பண்ணுறது, அதுக்கப்புறம் சிஸ்டம் பி பண்ணுறது, அதுக்கப்புறம் சிஸ்டம் சி பண்ணுறது அப்படின்னா ஸோ டைம் லைனில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் கேரண்டிஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் சி வந்துட்டு சம்திங் இட் ஹஸ் டன் சம் ஆப்ரேஷன் ஆன் தீஸ் நோட்ஸ். ஸோ டைம் லைன் படி சிஸ்டம் சி வந்துட்டு இட் கம்ஸ் ஆஃப்டர் சிஸ்டம் பி. ஸோ Zookeeper ensures that and there is strong guarantees on the order. So basically இது ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் இட்ஸ் நாட் ஸ்ட்ராங், இஃப் தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் கேரண்டி அப்படின்னா வந்து என்னன்னா டைம்லைனில் வந்துட்டு சப்போஸ் லெட்ஸ் சே சிஸ்டம் பி ஹேஸ் டன் சம்திங் பிஃபோர் சிஸ்டம் சி. ஸோ ஸ்ட்ராங் கேரண்டி இல்லைன்னா என்ன நடக்கும்னா சிஸ்டம் சி பண்ணுற ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும், தென் சிஸ்டம் பி நடக்கும். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தீஸ் கேரண்டிஸ் டு இம்ப்ளிமெண்ட் தேர் கோஆர்டினேஷன். ஸோ பேசிக்லி என்னன்னா ஜூகீப்பருங்கிறது சர்வர். ஸோ இவங்களாம் வந்து லெட்ஸ் சே தேர் கிளைண்ட்ஸ். ஸோ இங்கே கிளைண்ட் லைப்ரரிஸ்ன்னு சொல்கிறாங்க. மேபி இதை சிம்பிளிஃபை பண்ணி கிளைண்ட்ஸ்னு யோசிக்கலாம். ஸோ தே டேக் அட்வான்டேஜ் டு இம்ப்ளிமெண்ட் தேர் கோஆர்டினேஷன். ஸோ அவங்க கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு they take advantage of the guarantees. Okay, so in general one of the main premises of Zookeeper is that order of updates is more important to application than other typical coordination techniques such as blocking. Okay, embedded into Zookeeper is a totally ordered broadcast protocol. So இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கோம். ZAB, ordered broadcast is crucial when implementing our client guarantees. I think இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். It is also necessary to maintain replicas of the Zookeeper state at each Zookeeper server. So இந்த லைன்ல வந்துட்டு this is the first time what we are understanding is that at each Zookeeper server அப்படின்னா வந்து மல்டிபிள் Zookeeper servers இருக்குன்னு அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஒரே ஒரு Zookeeper server கிடையாது, but there are multiple Zookeeper servers. So it is necessary to maintain replicas of the Zookeeper state at each Zookeeper server. That's what they are saying. Okay, fine. ஸோ மல்டிபிள் Zookeeper servers இருக்கு, மூணுத்துலையுமே வந்துட்டு they need to maintain the Zookeeper state. சரி,
These replicas stay consistent using our totally ordered broadcast protocol, such as with replicated state machines. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் ஸ்டே கன்சிஸ்டன்ட் யூசிங். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட்னா இப்போ 3 ஜூக்கிபர் நோட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஜூக்கிபர் சர்வர் ஏ, சர்வர் பி அண்ட் சர்வர் சி. மூணுத்துலையுமே வந்துட்டு ஸ்டேட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. தட் இஸ் ரெப்ளிகேட்டட் அண்ட் it is consistent using our totally ordered broadcast protocol. So இந்த ZAP protocolனால இந்த ஸ்டேட் வந்துட்டு it is consistent. So அப்படின்னா வந்துட்டு at any point in time வந்துட்டு இந்த ஸ்டேட் வந்துட்டு கன்சிஸ்டண்டா இருக்கும். That's what they are claiming, and they are saying such as with replicated state machines. So probably you have to come back இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்க்கணும். This paper focuses on the requirements Zookeeper makes on this broadcast protocol and overview of its implementation. சரி பரவாயில்ல. Next, Zookeeper service usually consists of 3 to 7 missions. Okay. So a client connects to any of the missions providing the service and always has a consistent view of the Zookeeper state. The service tolerates up to F crash failures and it requires at least 2 F1 plus servers. Okay, so இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 3 to 7 இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம படிச்சிட்டோம். கிளையண்ட், ஸோ கிளையண்ட்னு சொல்றாங்க. கிளையண்ட் வந்துட்டு கனெக்ட்ஸ் டு எனி ஆஃப் த மிஷின். ஸோ it doesn't say that it is connected to all the 7 missions and always has a consistent view of the Zookeeper state. So there are few things to note here. ஸோ ஒன்று வந்து என்னன்னா Zookeeper ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட் வந்து மல்டிபிள் Zookeeper சர்வர்ஸில் மெயின்டைன் ஆகுது. And the clients on it can be connected to one of the Zookeeper servers. The service, Zookeeper service, tolerates up to F crash failures and it requires at least 2 F1 plus servers. So F crash failures na, இப்போ அவங்க சொன்ன மாதிரி 3 to 7 இருக்குன்னா, இப்போ நான் வந்து சப்போஸ் 1 F equal to 1 போட்டோம்னா 2 into 1 plus 1, so 3 servers. ஸோ அதுக்கு தான் வந்து they are saying minimum. ஸோ ஒரு நோடு ஃபெயில் ஆனானா அட்லீஸ்ட் there should be 3 servers சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து they are saying, so let's say F equal to 2. So 2 into 2 plus 1 வந்துட்டு makes it 5. So 5 servers இருந்துச்சுன்னா it can tolerate up to 2. அப்படின்னா 2 சர்வர் டவுன் ஆனா கூட பரவாயில்ல, 3 சர்வர்ஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா ஸோ லெட்ஸ் சே இப்போ நான் வந்து F equal to 3 போட்டேன்னா 2 into 3 plus 1 is 7. இப்போ 7 சர்வர்ஸ் இருக்குன்னா 3 கிராஷ் ஆனால் கூட பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்போஸ் 7 சர்வர்ஸ் இருக்கு, இப்போ 7 சர்வர்ஸ் இருக்கிறச்சே சப்போஸ் 4 கிராஷ் ஆச்சுன்னா காலி, இட் கேனாட் டாலரேட் அப்படின்னா Zookeeper வந்து டவுன் ஆகிடும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா at any point of time there should be like 2 F1 plus servers. இதுதான் அவங்க கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து லாஜிக்லாம் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஷன் பண்ணாலே வந்துட்டு ஹை த்ரூபுட் சொல்லுவாங்க, அப்புறம் வந்துட்டு லோ லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1000 கிளைண்ட் அக்சஸ் பண்ணுறது, கன்கரண்ட்லி அக்சஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு 7 சர்வர் சொல்கிறோம். இந்த 7 சர்வர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 1000 கிளைண்ட்ஸ் அக்சஸ் பண்ணுறாங்க. கன்கரண்ட்லி என்ன அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன, ஒரு 1000 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1000 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வி ரிக்வயர் ஹை த்ரூபுட். ஹை த்ரூபுட்னா த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் த சர்வர் நீட்ஸ் டு கிவ் பேக் to each of the clients. So throughput is like something like how much work can get done per some time. So இப்போ நான் வந்துட்டு ஒரு half an hourல I can do some tasks and 15 minutesல I can do some tasks. So ஒரு low throughputனா வந்துட்டு you are able to complete less number of tasks per given time. High throughputனா you can complete more. அப்படின்ட்டு design Zookeeper for workloads with ratios of read to write operations that are higher than 2:1. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு பெரிய சிஸ்டம் எடுத்தாலும் இந்த ரீட் டு ரைட் ரேஷியோ பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இது ரீட் ஹெவியா இல்லை ரைட் ஹெவியா, நாங்கள் வந்து ரீடுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், ரைட்டுக்கு லெஸ் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. நாங்கள் ரீட் டு ரைட் ரேஷியோ வந்துட்டு ஹையர் தேன் 2:1 அப்படின்னா ஒரு ரைட் ஆப்ரேஷனுக்கு ரெண்டு ரீட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு ஒரு 100 ரைட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுனா 200 ரீட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. Now that Zookeeper's high write throughput allows it to be used for some write dominant workloads as well. அப்படின்னா ஸோ அதான் இது வந்துட்டு இப்போ 2:1 சொல்றதுனால 1:2 கூட பண்ண முடியும், அதுவும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் டாமினன்ட் ஒர்க்லோட்ஸ். ஸோ இது வந்து ரீட் டாமினன்ட் ஒர்க்லோட்ஸ் அதுதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ரைட் டாமினன்ட் ஒர்க்லோட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வி ஹவ் ஃபவுண்ட் தட் இட் அலவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. Zookeeper provides high read throughput அப்படின்னா by servicing the reads from local replica of Zookeeper state at each server.
As a consequence, both fault tolerance and read throughput scales by adding servers to the service. Write throughput does not scale by adding servers. Instead, it is limited by the throughput of broadcast protocol. Thus, we need a broadcast protocol with high throughput. Read throughput by servicing. High read throughput அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து ரீட் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ரீட் டாமினன்ட் ஒர்க் லோட்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து தேர் பேசிக்லி தேர் கொயரிங் ஃபார் த டேட்டா, தேர் கொயரிங் த வேல்யூ ஆஃப் சம் டேட்டா, லெட்ஸ் சே. அது வந்து எங்களால் பண்ண முடியாது பை சர்வீசிங் த ரீட்ஸ் ஃப்ரம் லோக்கல் ரெப்ளிகா ஆர் ஜூக்கிபர் அட் ஈச் சர்வர். ஸோ இவங்க என்ன லோக்கல் ரெப்ளிகா அப்படின்னா, சரி லோக்கல் ரெப்ளிகா இருக்குன்னா குளோபல் ரெப்ளிகான்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா வந்துட்டு ரீட்ஸ் வந்து அவங்க லோக்கல் ரெப்ளிகாலேருந்து தான் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு தே ஆர் நாட் சர்வீசிங் த ரீட் ஃப்ரம் த குளோபல் ரெப்ளிகா பட் ஃப்ரம் த லோக்கல் ரெப்ளிகா. ஸோ அப்படின்னா அந்தந்த சர்வர் வந்துட்டு வாட் எவர் ஸ்டேட் it is maintaining, zookeeper state it is maintaining, அதுலேருந்து தான் we are servicing the reads அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் போத் ஃபால்ட் டாலரன்ஸ்னால் இங்கே சொன்ன மாதிரி எஃப் கிராஷ் ஃபெயிலியர்ஸ், அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா அண்ட் ரீட் த்ரூபுட், இந்த ரீட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இட் ஸ்கேல்ஸ் பை ஆடிங் சர்வர்ஸ் டு த சர்வீஸ். ஃபால்ட் டாலரன்ஸ் பற்றி ரொம்ப ரொம்ப கிளியர். நம்ம சர்வர்ஸ் ஆட் பண்ண ஃபால்ட் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதான் இவங்க சொல்கிறாங்க. I can manage the crashes basically by adding more servers பண்ணனா I can read throughput. அப்படின்னா வந்து நான் சர்வர்ஸ் ஆட் பண்ண ரீட் த்ரூபுட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் how many read operations I can allow in a given time. So let's say ஒரு 1 minute வந்துட்டு how many read operations, முன்னாடி வந்துட்டு let's say there are 5 servers, read operations வந்து let's say ஒரு 10 operations தான் allow பண்ணிட்டு இருக்கோம். But now let's say 10 servers நம்ம ஆட் பண்றோம்னா அதோட number of read operations is going to increase. So they are saying it probably it will increase by let's say twice or something. That's what they are saying. So until here it's all about reading. Suddenly they're talking about write. அப்படின்னா how many write operations? So write operations or write throughput does not scale by adding servers. அப்படின்னா நீ எவ்வளோதான் வந்து சர்வர்ஸ் ஒரு 1000 சர்வர் ஆட் பண்ணால் கூட ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஸ்கேலே ஆகாது அப்படின்னு அவன் கேரண்டியே கொடுக்குறான். எதுக்கு சொல்கிறேன்னா இட் இஸ் லிமிடெட் பை த த்ரூபுட் ஆஃப் த ப்ராட்காஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இதோட பாட்டில் நெக்கே வந்துட்டு ப்ராட்காஸ்ட் ப்ரோட்டோகாலோட த்ரூபுட். அப்படின்னா ரைட் த்ரூபுட் வந்துட்டு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராட்காஸ்ட் ப்ரோட்டோகால் த்ரூபுட். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராட்காஸ்ட் ப்ரோட்டோகால்னா என்னன்னு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராட்காஸ்ட் ப்ரோட்டோகாலோட த்ரூபுட்னால தான் வந்து ரைட் த்ரூபுட்டே வந்துட்டு பாதிக்க இருக்கு. ஸோ இட் டசன்ட் ஸ்கேல் வெல். நீ எவ்வளோ சர்வர் ஆட் பண்ணாலும் இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம நிறைய சர்வர் ஆட் பண்ண ப்ராட்காஸ்ட் ப்ரோட்டோகாலோட த்ரூபுட் வந்து இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So it is going to get limited. Thus we need a broadcast protocol with high throughput. So we need maybe இவங்க வந்துட்டு அதான் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றாங்க. We need something like this. We need requirements சொல்றாங்க.